இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. மேற்கு வங்கத்தில் வரும் 23, 29 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜகவுக்கும் நேரடி போட்டி நிலவுகிறது. காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கட்சிகள் களம் காண்கின்றன. தேர்தலுக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மேற்கு வங்க சட்டசபை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை பாஜக வெளியிட்டது. கொல்கத்தாவில் நடந்த நிகழ்ச்சிகள் சங்கல் பத்ரா எனப்படும் தேர்தல் அறிக்கையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று வெளியிட்டார். பாஜக தேர்தல் அறிக்கையில் உள்ள முக்கிய அம்சங்களை பார்க்கலாம். பெண்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் ஊக்கத்தொகையாக அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். 5 ஆண்டுகளில் 1 கோடி புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும். பாஜக ஆட்சி அமைத்த 6 மாதங்களில் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும். பெண்களுக்கு மாநில அரசு வேலைவாய்ப்புகளில் 33% இடஒதுக்கீடு வழங்கப்படும். மாநில அரசு ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழு பரிந்துரைகள் ஆட்சி அமைத்த 45 நாட்களுக்குள் அமல்படுத்தப்படும். ஆயுஷ்மான் பாரத் உள்ளிட்ட மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் முழுமையாக செயல்படுத்தப்படும். மேற்கு வங்கத்தின் வடக்கு மாவட்டங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை, IIT மற்றும் IIM கல்வி நிலையங்கள் அமைக்கப்படும். சட்டவிரோதமாக ஊடுருவி மேற்கு வங்கத்தில் குடியேறியவர்களை அடையாளம் கண்டு நாடு கடத்துவோம். வங்கதேச மாநிலத்தின் வளமான கலாச்சாரத்தை போற்றும் வகையில் வந்தே மாதரம் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்பது போன்ற பல வாக்குறுதிகள் பாஜக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன.